உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனையில் உங்களை யாவரையும் இந்த யூடியூப் வாயிலாக சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். நல்ல தகப்பனே, நல்ல இந்த அருமையான இந்த காலை வேளைக்கா நன்றி அப்பா. மனமகிழ்ச்சியான உயிர்த்தெழுதலின் நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சற்றே நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுவீராக. வார்த்தையினாலே நீர் எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது அப்பா. அந்த வல்லமுள்ள வார்த்தையில் எங்களோடு இடைப்படும். இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் நாம் இன்னொரு பேரபிள், அதாவது இன்னொரு ஓமையை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு கதை. அது எங்கே இருக்குது என்றால் லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் 1 by 1 நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம், Gospel of St. Luke chapter 16 verse 19 வாசிக்கலாம் தமிழ்ல. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இங்கிலீஷை பார்க்கலாம். There was a certain rich man who was clothed in purple and fine linen, and fared sumptuously every day. He had feasted every day sumptuously, Bible says. He lived every day luxuriously. Another translation. பாருங்க, இயேசுநாதர் சொன்ன ஒரு கதை. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் லக்ஸூரியாக தினந்தோறும் திருவிழாவை போல இல்லாவிட்டால் ஒரு பண்டிகை போல வீட்டிலே அனுசரித்து கொண்டிருந்தான். ரொம்ப அருமையான சாப்பாடை அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு அன்பாதவங்கள, அந்த ஸ்டோரி அப்படியே முடியல. ஒரு ஐஸ்வர்வானை பற்றி பேசிட்டு அடுத்த வசனம் ஒரு தரித்திரனை பற்றி பேசுகிறது. வாசிக்கலாம் 20ஆம் வசனம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய். அவன் பருக்கள்னா புண்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அங்க உட்கார்ந்து இருந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல படிக்கலாம். But there was a certain beggar named Lazarus, full of sores, who was laid at his gate. He was sitting at the gate of that rich man, full of sores. நிறைய புண்கள் நிறைந்தவனாய் ஒரு தரித்திரன் தான். அவன் பெயர் லாசரு. அவன் அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டின் அருகே அல்லது வாசல் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான். பிச்சைக்காரன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. தரித்திரன்னு இங்கே இங்கிலீஷ் பைபிளில் he was beggingனே சொல்லப்பட்டிருக்குது. பெக்கர். அவன் தரித்திரம் மாத்திரம் இல்லை, அவன் ஒரு பிச்சைக்காரன். தமிழ் பைபிளில் லாசரின் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் தான் சொல்லியிருக்குது. ஆனால் அது என்னங்க, பிச்சைக்காரன். ஏன்னா இங்கிலீஷ் பைபிள் இருக்காமா பிச்சைக்காரன். தமிழில் படிக்கலாம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். ஒரு தரித்திரன் அப்படி இல்லை, பிச்சைக்காரனே. பருக்கள் படிங்க. அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தான். இங்கிலீஷ் பாருங்க 20th verse same. But there was a certain beggar. Bible says he was a beggar. பிச்சைக்காரன். beggar named Lazarus, full of sores. So இந்த தரித்திரனுடைய வாழ்க்கையில பார்த்தா முழுதும் புண்கள், சரீரம் முழுதும், அது செரங்கோ சொரியோ இல்லாவிட்டா ஏதோ படையோ, அவன் முழுதும் சரீரமும் நோ உள்ளவனாக, இன்னும் புண்கள் நிறைந்தவனாய் இருந்தான். சரி, அவனுக்கு ஒரே ஒரு ஆறுதல், அங்கே இருக்க நாய்ங்க தான் அவன் புண்ணுங்களை நக்கி நின்றான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. 21ஆம் வசனம். அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளாலே, அதாவது ஐஸ்வர்யவானுடைய மேஜை, அவன் சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து மேஜிலிருந்து விழுகிற இல்ல பந்திலிருந்து விழுகிற துணிக்கைகளாலே தன் பசி ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இங்கிலீஷ்ல படிக்கலாம். அடுத்த வசனம். desiring to be fed with the crumbs which fell from the rich man's table. Moreover the dogs came and licked his sores.
desiring to be fed with the crumbs which fell from the rich man's table. Moreover, the dogs came and licked his sores. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இதே நிலைமையை தான் நம்ம பார்க்குறோம். இயேசுநாதர் எதற்கு ஒரு ஐஸ்வர்யவானையும் ஒரு தரித்திரன் பிச்சைக்காரன் ரெண்டு பேரையும் அவரை இந்த இடத்துல கதையில அவரை எடுத்துக்கொண்டு வருகிறார்? யூதர்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லுகிறார். ஏன்னா யூதருங்கெல்லாம் தரித்திரத்தை அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க எப்போதான் நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க, ஈசாக்குடைய பிள்ளைங்க, யாக்கோபுடைய பிள்ளைங்க, நாங்கள் ஐஸ்வர்யத்தில் தான் இருக்க வேண்டும். ஏன்னா எங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். யூ வில் lend to many nations, you will not borrow, you will reign over others, others will not reign over you. So they believed in riches and prosperity. யூதருங்க இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க தான். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பெரிய பெரிய பணக்கார லிஸ்ட்டில் பாருங்கள், பெரிய பெரிய டைமண்ட் மெர்ச்சன்ட்ஸ். இன்னுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மார்வாடி தொழில் செய்கிற, கோல்டு பிஸ்னஸ் செய்கிற எல்லாம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அமெரிக்காவில் ஐக்கிய நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் யூதருங்க தான் அந்த வேலை. எல்லாம் டைமண்ட் மெர்ச்சன்ட்ஸ், பெரிய பெரிய பணக்காரங்க. ஏன்னா அவங்க கடவுளுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவங்க மேலே இருந்தது. கர்த்தர் ஆபிரகாமை சொன்னார், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பிள்ளைங்கள் எல்லாரும் உன் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதனால அவங்க தரித்திரத்தை நம்ப மாட்டாங்க, ஐஸ்வர்யவானாக தான் இருப்பாங்க. ஆனால் ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இயேசுநாதர் எதுக்கு இங்கே ஒரு ஸ்டோரியில் ஒரு ஐஸ்வர்யவானும் அதே யூதர்களில் ஒரு தரித்திரனும் இருந்தான். தரித்திரனில் பிச்சைக்காரனே அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ அந்த ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. இந்த பிச்சைக்காரனுடைய லொக்கேஷன் சொல்லப்படுகிறது எங்கே இருந்தான்னா ஐஸ்வர்யவானுடைய வீட்டு எதிர்க்க இருந்தான். ஐஸ்வர்யவானுடைய நிலைமை சொல்லுது, டெய்லி அவங்க வீட்டில் ஒரு ஃபீஸ்ட், ஒரு பண்டிகை தான். தினந்தோறும் நல்ல சாப்பாடு, சம்பரமாய் வாழ்ந்தான், லக்ஸூரியாக வாழ்ந்தான். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இந்த லாசருடைய என்னன்னாக்கா அட்லீஸ்ட் ஐஸ்வர்யவானுடைய டேபிள்லேருந்து விழுகிற, அந்த மேஜர்லேருந்து விழுகிற, சிந்தி போகிற எந்த சாப்பாடுனா கிடைக்குமா, அதில் என் பசியை ஆற்று கொள்ளலாம் அப்படின்னு விருப்பப்பட்டான்னு தான் சொல்லுது. ஐஸ்வர்யவான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தான்னு சொல்லவே இல்லை. இதுதான் நம்ம பார்க்கணும் என்பதை பாருங்க. அந்த 21ஆம் வசனம், அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளால், அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளால் தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அவன் ஆசைப்பட்டான், அட்லீஸ்ட் அவன் டேபிள்ல இருந்து விழுற சாப்பாடுனா கிடைக்குமா. அப்போ டெய்லி அவங்க வீட்டில் வந்து, ஏன்னா வசனம் 19 சொல்லுது அனுதினமும் தான் சொல்லுது, டெய்லி அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இங்கிலீஷ் பைபிளில் சொல்லுது ஃபீஸ்ட், அங்கே வந்து சம்ஷியஸ்லி அவங்க நல்லா இருந்தாங்க, அப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க, லக்ஸூரியாக வாழ்ந்தானா. நீங்கள் பாருங்கள், அவங்க வீட்டில் நல்ல சாப்பாடு இருக்குது, மேய்ச்சல்லேருந்து விடுற, அட்லீஸ்ட் அதுனா அவன் கடிச்சு போகிற எலும்புனா கிடைக்குமா, அப்படி தான் அவன் பார்த்தான் அந்த லாசரு. ஆனால் அது யாரும் கொடுத்தாங்கன்னு சொல்ல, இவன் சாப்பாடு கொடுத்தான்னு சொல்ல, இவன் ஆசைப்பட்டான் அட்லீஸ்ட் என்ன கிடைக்குமா. நாய்ங்க வந்து அவன் பருக்களை, அவன் புண்களை நக்கி கொண்டிருந்தது. இப்படி தான் பார்க்கணும். இன்னைக்கு இதே தாங்க, கடவுள் ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறார், தான் பிள்ளைங்களை எல்லாரையும். ஆனால் எதற்கு கொடுக்குறான்னு தெரியுதில்ல. பிரைமரி காஸ் எதுக்குன்னு சொல்ல. இவங்க பாருங்க, என் வீட்டு எதிர்க்கே ஒருத்தன் தர்துன்னா இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் முன்னேற்றலாம் அப்படின்னு இல்லை அவனுக்கு சாப்பாடு இவன் கொடுத்தான்னு பைபிளில் சொல்லவே இல்லையே. பின்னாடி நம்ம பார்க்குறோம், இந்த ஐஸ்வர்யவானும் லாசரும் நான் உனக்கு சாப்பாடு கொடுத்தனே அப்படின்னு அவன் சொல்லல, ஏன்னா கொடுக்கவே இல்லை. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அநேகருக்கு இப்படி தான் நல்ல எண்ணம் இல்லை. தான் மாத்திரம் சாப்பிடணும், தான் மாத்திரம் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே இருக்கிறதில்ல. எனக்கு அன்பாந்தவங்களே, இந்த ஐஸ்வர்யவானும் தர்தனும், இந்த தர்தன் ஆகிய இந்த லாசரும் ரெண்டு பேரும் மறிச்சிடறாங்க. இதில் வந்து லாசர் செத்துறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா சாப்பாடு இல்லை, நோவு, புண்ணுங்க, இதில் மரித்து போனான். 22ஆம் வசனம், பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இங்கிலீஷை பார்க்கலாங்க. எத்தனை வசனம்? 22nd verse. So it was that the beggar died and was carried away by the angels to Abraham's bosom. The rich man also died and was buried. The beggar died, Lazarus died,
and he was carried by the angels in their hands even to the bosom of Abraham, Bible says. ஆபிரகாம் மடியிலே லாசரு மரித்தவனே கொண்டு போகப்பட்டான். அவனை அடக்கம் பண்ணாங்கன்னு கூட சொல்ல. ஆனால் இந்த ஐஸ்வர்யவானை அடக்கம் பண்ணாங்களாம் செத்துட்ட பிற்பாடு. இறந்தவன் லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போகட்டான். ஆபிரகாம் மடினா என்ன நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இது என்னன்னாக்கா இப்பொழுது இருக்கிற இந்த மோட்சம் சொல்கிறோமே பரலோகம், அது இல்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் இந்த சொன்ன கதை. எல்லா பரிசுத்தவான்களும் மரித்த பிற்பாடு அவர்கள் பூமிக்கு அடியில் பாதாளத்தில், ஏன்னா பூமியின் தாழ்விடங்களில் தான் பாதாளம் இருந்துச்சான். அந்த பாதாளத்தில் ஒரு பகுதி பரிசுத்தவான்கள் மரித்த பிற்பாடு அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடம். அது பேர் பாரடைஸ், பரதீசு என்று சொல்லுவாங்க. அந்த பரதேசில் தான் இந்த லாசரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லா பரிசுத்தவான்களும் இருந்தாங்க. எப்போ இயேசு மரித்தொழுந்து உயிரோடு எழுந்து போனாரோ அப்போ தான் இவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் வசனம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, அந்த பாதாளத்தில் நிறைய பிரிவு இருக்கும். ஒரு பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதாளம் இட் வாஸ் த லோயர் பார்ட்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குறிக்கார பொண்ணு ஒரு முறை சாமுவேலுடைய ஆவியை எழுப்புவா குறி கேட்கறதுக்கு. அதை சவுல் ராஜா எழுப்ப வைக்குவா. அந்த நேரத்தில் சாமுவேல் பூமியின் தாழ்விடத்திலிருந்து ஏறி வந்தார் அப்படின்னே வசனம் சொல்லும். கர்த்தரே அனுமதி கொடுத்தார் ஏறி போடுது. நேரம் வந்தோடனே சாமுவேல் திட்டுறார், நான் இளைப்பாறு இருந்தேன், ரெஸ்ட் எடுத்திருந்தேன், எதற்காக என் ரெஸ்ட்டை நீ கலைச்சு போட்ட அப்படின்னா. அந்த பெண்ணு சொல்கிறா, பூமியிலேருந்து தேவர்கள் எழும்பி வருகிறதை நான் பார்க்குறேன், பூமியின் தாழ்விடங்கள்லேருந்து. அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட அவர் மரித்த பிற்பாடு மாம்சத்தில் கொலை செய்யப்பட்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்னு வசனம் சொல்லுது. அந்த ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பாதாள வரைக்கும் சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த பாதாளத்தில் செல்லும்போது அந்த பரதேசு என்ற இடத்துல அநேக பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அந்த பரதேசுக்கு எதிர்பார்ப்பில் ஒரு நரகம் இருக்குது. துன்மார்க்கருடைய எல்லா மரணத்தில் வந்தவர்கள் எல்லாம் அங்கே எரிந்து கொண்டிருக்காங்க. பரதேசில் பரிசுத்தவான்கள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பிரிவு, அங்கே நோவா காலத்தில் மரித்து போனவர்கள், அதாவது பேழையில் வெறும் 8 பேர் மாத்திரம் தப்பித்தாங்க. மீதி பேர் எல்லாம் மரித்து போனார்கள். அவர்களுடைய ஆவிகள்லாம் ஒரு பகுதியில் அவங்க அடைப்பட்டிருந்தாங்களாம், அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சிறைப்பட்டவர்களே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு சிறையாக்கி கொண்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போனார். அவர் ஏறினார் என்பதனால பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குறது அல்லவா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். Because he has ascended to the highest place, before that he was descended into the lower parts of the earth அப்படின்னே எபேசியருக்கு என்ன நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆகினால எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த பூமியின் தாழ்விடங்களை இறங்கினார். ஏன்? அங்கே தான் பாரடைஸ் இருக்குது, அதுக்கு எதிர்க்க நரகம் இருக்குது. பரதேசிலும் நரகத்திலும் 2 பேரும் பார்த்து பேசலாம், அவ்வளோ அளவுக்கு தான் இருந்தாங்க இந்த ஸ்டோரி சொல்லப்படுகிறது. ஆனால் 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ண முடியாது. ஆனால் 2 பேரும் பார்க்க அளவுக்கு தான் இருந்தது. இன்னொரு பகுதியில் அந்த அதாவது பாதாளத்தில் இன்னொரு பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மரித்தோர்களுடைய, அதாவது நோவாவின் காலத்தில் செத்து போனுடைய ஆவிகள் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காவல் பண்ணப்பட்ட விழுந்து போன தூதர்களுடைய ஆவிகளும் அந்த இடத்துல இருந்தது என்று சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் நான் பேச நேரம் இல்லை. அதனால் வெறும் லாசரஸ் இன்னுமாய் ஐஸ்வர்வானுடைய கதையில் வர சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். ஏன்னா இது தெரிஞ்சால் தான் இது சரியாக புரியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரிக்கிற சமயத்தில் பக்கத்தில் இருந்து ஒரு திருடன் கேட்டான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும் என்று சொன்னான். இயேசுநாதர் சொன்னார், இன்னைக்கு நானும் மரிக்க போகிறேன், நீயும் மரிக்க போகிறேன், என்னோடு கூட இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய் என்று சொன்னான். டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அந்த பரதேசு தான், அந்த பரதேசில் இருந்தவங்கள தான் இயேசு மரித்தோழ்ந்து உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் பரலோகத்துக்கு கொண்டு போனார். அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிற கதையாக சொல்கிறத நாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 பேரும் செத்துட்டாங்க, 2 பேரும் இறந்துட்டாங்க. பின்பு அந்த தரிதன் மரித்து தேவதூதர்கள் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அந்த ஆபிரகாம் மடி என்பது தான் என்னன்னாக்கா பாரடைஸ், பரதேசு என்று அநேகர் சொல்லுகிறார்கள். சரி, ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் அவன் எங்கே இருக்கிறான்? 23ஆம் வசனம், ஐஸ்வர்யவான்
பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இன்னொரு முறை படிக்கலாம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இங்கிலீஷ்ல பார்க்கலாம். And being in torments in Hades. And being tormented in Hades. He lifted up his eyes. And saw Abraham afar off. And Lazarus in his bosom. Once again, ma. And being in torments in Hades. Torments in Hades. He lifted up his eyes. And saw Abraham afar off. And Lazarus in his bosom. செத்து போன இந்த ஐஸ்வர்யவான் நேரா நரகத்துக்கு போயிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. நரகத்துக்கு போயிட்டு அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். தான் வீட்டு வாசற்படியில் இருந்த அந்த ஏழை தரித்திரன், சாப்பாடு இல்லை, நோ பிடிச்சவன், இன்னுமாய் புண்கள் நிறைந்தவன், நாய்ங்க வந்து அவன் புண்ணை நக்கின்ச்சான். அப்படிப்பட்ட அந்த தரித்திரன், பருக்கள் நிறைந்தவன் பார்த்தாக்கா ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்கிறான். அவன் ஆபிரகாம் மடியிலே எதிரில் பரதேசில் இருக்கிறான். இதை அவன் பார்த்தான்னு சொல்லப்படுகிறது. அவன் மடியில் லாசரு இருக்கிறதை கண்டான். தூரத்தில் அவன் பார்க்கிறான். அப்போ எனக்கு அன்பாதல்ல, ஒரே பாதாளன்ற ஒரு பிட்டு, அந்த குழியில் ஒரு பகுதி நரகம், எதிரில் இருக்கிறது வந்து பரதேசில் இருக்கிறவங்க நரகத்தில் இருக்கிறவங்கள பார்க்கலாம், நரகத்தில் இருக்கிறவங்க பரதேசில் இருக்கிறவங்கள பார்க்கலாம், பேரடைஸில் இருக்கிறவங்கள பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ என்ன நடக்குது பாருங்க சம்பவம். அடுத்த வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே. இப்போ தூரத்தில் ஆபிரகாமை பார்த்துட்டான் இந்த ஐஸ்வர்யவான், இந்த பணக்காரன் நரகத்தில் வெந்து கொண்டிருக்கவன். ஏன்னா அது பைபிள் சொல்லுது, இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் டார்மெண்டிங் டார்மெண்டேஷன், இல்லாவிட்டா இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் டார்ச்சரிங். அது வந்து சித்திரவாதப்படுகிற ஒரு இடம், டார்மெண்ட்ஃபுல் இடம், ரொம்ப பயங்கரமான ஒரு இடம், சித்திரவாதம் அனுபவிக்கிற இடம், எரிந்து கொண்டிருக்க நரகம். அவன் அங்கிருந்து பார்த்து என்ன பண்றான்? 24ஆம் வசனம் தமிழ்ல. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இந்த அக்னி ஜுவாலையில் நான் வேதனைப்படுகிறேன் என்று அவன் கூப்பிட்டான். அதனால லாசருடைய விரலின் நுனியில கொஞ்சம் தண்ணியை நனைத்து என் நாவை குளிர பண்ண வேண்டும் என்று ஆபிரகாமை நோக்கி இவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் நரகத்திலிருந்து. இங்கிலீஷை பார்க்கலாம். Then he cried and said, the rich man who was in the hell, he cried and said, Father Abraham, have mercy on me. Have mercy upon me. And send Lazarus, that he may dip the tip of his finger. That he may dip his tip of his finger in water. And cool my tongue. For I am tormented. In this flame. Father Abraham, have mercy upon me. And send Lazarus that he may dip his finger in the water and cool my tongue. For I am tormented in this flame. இந்த நரகத்தில் வெந்து கொண்டிருக்கிறேன், சித்திரவாதை அனுபவிக்கிறேன், நான் வெந்து கொண்டிருக்கிறேன். ஆகினால என் நாவை குளிர பண்ணும்படி லாசருவை அனுப்பி வையும். அவன் தன் விரல்ல ஒரு சொட்டு தண்ணீர் அதை விரல்ல நினைத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்பும். எனக்கு என்ன, இந்த நீங்க அப்படியே அந்த கதையை நீங்க ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 2 முறை லாசருவை அனுப்பும்ட்டு அவர் கேட்குறார். யார? இந்த பணக்கார ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் இடத்துல ஜெபம் பண்ணுறார், கெஞ்சுகிறார். இங்கிலீஷ் வந்து இ பெக்டுனே சொல்லுது. அவன் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டாங்களா? நீங்கள் நல்லா போனீங்க. 2 முறை கேட்குறார், லாசரு அனுப்பு. எங்க ஒரு முறை வந்து இந்த நரகத்துக்கு என்கிட்ட அனுப்புன்றான், இன்னொரு முறை எங்கள் வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லுவான். 2 முறை அவன் ஜெபம் வந்து நிராகரிக்கப்பட்டது. ஒரே ஒன்று அவன் கேட்டுக்கொண்டது கூட அந்த இடத்துல கிடைக்கல. எனக்கு அன்பால நரகம் இல்லைன்னு அநேகர் சொல்லுவாங்க. அநேக ஜெகோவா விட்னஸுங்க அவங்களுக்கு இதே பழிப்பு தான். நரகம் இல்லை, மோட்சம் இல்லை. இன்னுமா நீங்கள் பார்த்தா இயேசுவின் ரத்தம் இல்லை,
சிலுவை இல்லை, இன்னுமா இயேசுவே கடவுள் இல்லை, இப்படின்னு சொல்லு பாருங்க. வேதத்தில் பார்க்கும்போது அவன் பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது அப்படின்னு சொல்லுது, when he was tormenting in the hell, that is the time he cried out like a beggar to Father Abraham. பிதா ஆபிரகாம் பார்த்து அவன் கெஞ்சிறான். எப்போ? அவன் வேதனைப்படும்போது. நரகம் எப்படிப்பட்டதுன்னா அது வேதனை நிறைந்த இடம். இயேசு கிறிஸ்து சொன்ன அது புறம்பான இடம், அது பற்கடிப்பு நிறைந்த இடம். அந்த இடத்துல எப்போதும் ஒரு மியூசிக் கேட்கனா எல்லாம் பல்ல கடிச்சு கொண்டு தான் இருப்பாங்க. துன்பார்க்கர் பற்களை கடித்து கொண்டு இருப்பார்கள். அது பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நரகத்தையும் இல்லை அக்னி கடலையும் கர்த்தர் மனுஷனுக்காக படைக்கவில்லை, சாத்தானுக்காக தான் படித்தார். சாத்தான் கடைசியாக போகிற இடம் நரகம், அந்த இல்லாவிட்டால் அக்னி கடல் என்று சொல்லலாம். அக்னி கடல் நரகத்தையும் கர்த்தர் அக்னி கடலில் போடுறாராம். சரி, வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்கும். அந்த அக்னி கடலை சாத்தானுக்காக அவனுக்கு கூட்டத்துக்காக தான் படைத்தார். ஆனால் அவனுக்கு என்னன்னாங்க, நான் மாத்திரம் ஏன் போகணும், ஒரு கூட்ட ஜனத்தை நான் கூட்டி கொண்டு போகிறேன் அப்படின்றது தான் அவனுடைய எண்ணம். எனக்கு அன்பாந்தோல இன்னைக்கு நரகத்தை அநேகர் விசுவாசிக்கிறதுல, முக்கியமாக ஜெகா விட்னஸ்ங்க, அநேக மார்மன்ஸுங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நரகத்தை விசுவாசிக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்தை எவ்வளோ முறை சொன்னாரோ அதை காட்டிலும் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார். அதை கவனத்தில் வச்சுக்கணும். அங்கே சொல்லுது, அவன் மேலே இருக்க புழு கூட சாகாது, அந்த அக்னி அவிழ்ந்து போகாது. அவ்வளோ பயங்கரமான இடம், இருளான இடம்னு கூட சொல்லப்படுது. நரகம் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தாலும் இருளாக இருக்குமா? நீங்கள் நினைக்கலாம், நரகம் எப்படி வெளிச்சமாக தானே இருக்கணும், ஏன்னா நெருப்பு எரிஞ்சுன்னுக்குது. நீங்கள் பாருங்கள், ப்ளூ ஃப்ளேம் வருகிற இடத்துல நீங்கள் பாருங்கள், ஒரு காலம் வெளிச்சமாக இருக்காது. கிச்சனில் ப்ளூ ஃப்ளேம் எரிஞ்சிருந்துச்சுனாக்கா, ப்ளூ கலரில் அக்னி எரிஞ்சிருந்துச்சுனாக்கா ஒரு காலம் வெளிச்சம் இருக்காது. அதுபோல் பயங்கரமான இருளான இடமாவும் இருக்குமா. அந்த இடத்துல எப்போதும் அழுக்கு கூக்குரல் தான் உண்டாகும். எனக்கு அன்பான அப்படிப்பட்ட இடத்திற்கு நீ நானும் போகக்கூடாது என்பதற்காக தான் இந்த உவமையை கர்த்தராக இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் இந்த ஸ்டோரியில் சொல்லுகிறார். இந்த ஐஸ்வர்யவான் பாருங்க, அவன் கெட்டவனாக இருந்தான்னு பைபிளில் சொல்ல இல்லை, அவன் பாவம் செய்தான்னு சொல்லலை. அவன் பணக்காராக இருந்ததுனால அவன் நரகத்துக்கு போனானா? கிடையவே கிடையாது. பணக்காரங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு நான் சொல்லலை, பைபிள் அப்படி சொல்ல. இன்றைக்கி அநேகர் இதை தப்பாக புரிஞ்சுக்கினாங்க. ஏழையாக இருந்தால் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, பணக்காரனாக இருந்தால் நரகத்துக்கு போவாங்க, அதனால் பணமே வேண்டாம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறோன்னு உண்டு. நாங்கள் இருக்கிற கோலார் தங்கவையில் ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணுவாங்க. பணக்கார வீட்டு பக்கத்தில் போயிட்டு, பணக்காரனே எச்சரிக்கையாரு, நீ நரகத்துக்கு போவாய். ஏன்னா பைபிள்லேயும் ஒருத்தர் இருந்தான், ஒரு பணக்காரன், அவன் நரகத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுற கூட்டங்களும் உண்டு. ஒரு சில பாஸ்டர் எங்கள் கேஜிஎஃப்பில் பெரிய பெரிய பணக்கார பாஸ்டர், அவங்க வீட்டு எதிர்க்கவே சிலர் இப்படி பற்றி பிரசங்கம் செய்திருக்காங்க. இல்லை, அதெல்லாம் தவறு. பணக்காரங்கள்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க, ஏழைங்கள்லாம் தரித்திரங்கள்லாம் பிச்சைக்காரங்கள்லாம் மோட்சத்துக்கு போவாங்க அப்படின்னா இருக்க பைபிளில் கிடையவே கிடையாதுங்களே. அதுக்கு தான் ஒரு மன திரும்புதல்னு ஒரு வார்த்தை இருக்குது, மனமாற்றம்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி தெரியாமே அநேகர் பேசுவாங்க. பணக்காரங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க. ஏன்னா இவங்க படிக்கும்போது அப்படி தான், ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தால், அவன் சம்பரமாக வாழ்ந்திருந்தா, ட்ரெஸ் எல்லாம் ரத்தாம்பரம் லின்னன் எல்லாம் போட்டு கொண்டு இருந்தா, நல்லா அருமையாக சாப்பிட்ருந்தா, அதுக்காக கர்த்தர் நரகத்தில் தள்ளினாருன்னா சொல்ல முடியும்? கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் பார்த்தா அநேக பணக்காரர்களால் தான் பரலோகம் நிறைஞ்சு இருக்குது. யார்? ஆபிரகாம் ஒரு பெரிய பணக்காரன். நீங்கள் பைபிளில் பாருங்கள், ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் புத்தகம், புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 13:2. ஆதியாகமம் 13:2. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். இன்னொரு முறை படிக்குமா கேட்கட்டலாம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். இங்கிலீஷ பாருங்க. 13:2 Genesis. Abraham was very rich in livestock. In silver and in gold. Abraham was very rich. Bible says he was very rich in livestock, silver and gold. இவன் வெறும் ஐஸ்வர்யவான் தான் சொல்லுதுங்க. he was a rich man தான் சொல்லுது. ஆனா ஏப்ரஹாம் very rich. அப்ப very rich பரலோகத்தில் இருக்கிறாரு. வெறும் இவனை ரிச்ன்னு தான் சொல்லுது. இந்த மனுஷன் நரகத்துக்கு போன. ஆனால் ஆபிரகாம் வெரி ரிச் பரலோகத்துக்கே சொந்தக்காரன். அவர் பேரில் தான் பரலோகமே எழுதி வச்சிருக்கார் கர்த்தர். ஆபிரகாம் மடினே சொல்லப்படுது.
ஆபிரகாம் மடியிலே கொண்டு போகப்பட்டான். எனக்கன்மாவில் ஈசாக்கு யாக்கோபு யாரும் ஏழப்பட்டவங்களா பாருங்க. அவங்க துவக்கம் அற்பமாக இருந்தது, ஆனால் அவங்களுடைய முடிவெல்லாம் சம்பூர்ணம். இன்னைக்கு நீயும் நானும் கூட துவக்கம் ஏழ்மையில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம். நீ தரித்திரத்திலே போக வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம் அல்ல. கடவுள் கர்த்தர் ஆகிய தேவன் ஒரு காலம் முன்னே ஏழ்மையிலே இருந்து அப்படியே சாவுங்கன்னு சொல்லல. பைபிள் இருக்கிற அநேக பரிசுவான்கள் நான் பார்த்தேன், எல்லா பரிசுவான்களும் அவங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தது, ஆனால் அவங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. இதில் யோபுன்ற பக்தனை பற்றி கர்த்தரே சொல்றார், சாட்சி கொடுக்கிறார். அவனை பற்றி பைபிள் சொல்லுது, கிழக்கத்திய தேசங்களில் அவனை போல பணக்காரன் யாரும் இல்லையா. Among all the eastern countries there was none like Job. In what? In riches. அவனை போல யாரும் இல்லை. அவ்வளோ லக்ஸரியாக வாழ்ந்தான். அவன் சொல்கிறான், என் கால்களை பாலில் கழுவுறேன், நெய்யில் கழுவுறேன்னு சொல்கிறான். அவ்வளோ பெரிய பணக்காரன். அவனுக்கு துவக்கத்தை நீமா 11,000 மிருகம் இருந்தது. 11,000 மிருகம் அவன் வீட்டில் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. 7,000 ஆடுகள் இருந்துச்சா, 3,000 ஒட்டகம் இருந்துச்சா, 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், 11,000. அதை 11,000 மிருகத்தை மேய்க்கிற ஆட்கள், பால் கறக்குறவங்க எல்லாம் பால் டெரியும் வந்து ஒட்டகம் பால் கறக்குது அவங்க வீட்டில். எனக்கம்மா அது பின்னாடி பைபிள் சொல்லுது, கர்த்தர் என்ன டபுளாக கொடுத்தாராம். எவ்வளோ? 22,000 அனிமல்ஸ், 6,000 ஒட்டகங்க, எல்லாம் ஒட்டகம் பால் தான். எனக்கம்மா அவன் வீட்டில் 14,000 ஆடுங்க ஆயிடுச்சு, 1000 ஏர் மாடு, 1000 கழுதைங்க, எல்லாம் சேர்த்து 22,000 அனிமல்ஸ். அப்போ 22,000 அனிமல்ஸ்னா எவ்வளோ பெரிய கொட்டாய் அவன் வச்சுருக்கணும், எவ்வளோ பெரிய தொழுவம் வச்சுருக்கணும். யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய பணக்காரன். என் கர்த்தர் உன்னை நரகத்திலே போட்டார் இல்லை, கிடையவே கிடையாது. அவனை பற்றி பழைய ஏற்பாட்டிலிருந்து யாக்கோபு நிருபத்தில் கூட அவனை பற்றி பேசுகிறது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை, பொறுமைசாலி அப்படின்னு யோபு பற்றி பேசுகிறது. ஏன்? தாவீது அவனுடைய வாழ்க்கையில மிக அற்பமான ஒரு மனுஷனா இருந்தான். அவன் கர்த்தர் பெரிய ஐஸ்வர்யவானா மாத்தினார், பெரிய பணக்காரனை மாற்றினார். தாவீதை பத்தி சொல்லுது. அவன் ஜெபத்தை பற்றி நீங்க பார்க்கலாம். 1 நாளாம் புஸ்தகம், புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 29 12th verse. அவன் ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. பாருங்க, யார் கொடுக்கிறது ஐஸ்வர்யம்? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அவனுடைய ஜெபத்துல ஃபர்ஸ்ட் சொல்றான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால உண்டு. யாரையும் மேன்மைப்படுத்த உம்மால முடியும் என்று சொல்லுகிறான். யாரையுங்க கர்த்தர் எந்த ஒரு ஏழ்மையில தரித்திரத்தில் இருக்கிறவனை தூக்கி உயர்த்தி அவனை சிங்காசனம் வைக்க கர்த்தரால முடியும். இங்கிலீஷ்ல பாருங்க. Both riches and honor come from you, and you reign over all. In your hand is power and might. In your hand it is to make great and to give strength to all. In your hand there is power that can make anyone great or powerful. And not only he says that, he says both honor and riches are in your hand. ஐஸ்வர்யமும் கனமும் உன் கையில் இருக்குதுன்னு சொல்றான். அப்படியே பாருங்க. அவன் ஆபிரகாம், நம்ம தாவீதை பற்றி பார்க்கிறோம். தாவீது சாகுற நாள் வரைக்கும் எப்படி இருந்தான் பாருங்க. 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவன் தீர்க்காயுசும். தாவீது ரொம்ப சின்ன வயசுல சாவல, தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையுள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். அது பின்னாடி அவன் குமாரன் வந்து அரசாண்டான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது? நல்ல முதிர் வயதுல ஐஸ்வர்யவானா இருந்தானா, பெரிய பணக்காரனா இருந்தான். இதுதான் வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டது. பெரிய பணக்காரனா இருந்தான், ஐஸ்வர்யவானா இருந்தான், மகிமை உள்ளவனா இருந்தான். இங்கிலீஷ்ல பாருங்க. So he died in a good old age. So David died in a good old age, full of days and riches and honor. He was full of days. Not only he died in old age, he was having riches and honor. He has got everything, riches and honor. He was a very rich man. உங்களுக்கு தெரியுங்களா, சாலமோனுக்கு அவங்க மகனுக்கு சொல்றான், மகன் எனக்கு
என்னை வந்து கர்த்தர் அவருக்கு ஆலயம் கட்டுவானான்னு சொல்லிட்டாரு. நான் ஆலயத்துக்கு கட்டுவதற்கு எல்லா பணத்தையும் எல்லா பொருளையும் சேர்த்து வச்சுட்ருக்கேன். கோல்டு, சில்வரு, அதுக்கு தேவையான டிம்பர்ஸுங்க, இன்னுமா மரப்பலகைக்கு மர வேலைக்கு மரங்களும், இன்னுமா சலவை கற்கள், கோமதிக கற்கள், இன்னுமா சொல்கிற டைமண்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கு அன்பால் வெறும் சில்வர் அண்டு கோல்டு மாத்திரம் நான் கணக்கு போட்டாங்க. கணக்கு போடுற சமயத்தில் சுமார் 18 19 லட்சம் கோடிங்க. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இல்லைங்க, 18 லட்சம்லேருந்து 19 லட்சம் வரைக்கும் அவ்வளோ லட்சம் கோடிகள் அவன் தேவாலயத்தை கட்டும்படி கோல்டும் சில்வரும் கொடுத்தது. அதுக்கு பின்னாடி வைரம் வைடூரியெல்லாம் கொடுத்தானே, அதோடைய கணக்கே இல்லை. சலவை கற்களுக்கு கணக்கு இல்லை, இன்னும் பலகைகளுக்கு கணக்கு இல்லை. வெறும் நான் சில்வர் கோல்டுக்கு தான் நான் கணக்கு போட்டேன். எனக்கு அன்பான அவ்வளோ பெரிய பணக்காரனா கர்த்தர் வச்சார். அவ்வளோ டொனேட் பண்ணான் தேவனுடைய ஆலயத்துக்கு. டொனேஷன்றதோட காணிக்கையாக கொடுத்தான். யாரு? ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையனை கர்த்தர் குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் வைத்தார். அவன் ஐஸ்வர்யவான். அவனை கர்த்தர் நரகத்துக்கு அனுப்புனாரா? இல்லை. ஐஸ்வர்யம் கிறிஸ்தவரிடத்துல வேண்டும். எல்லா பிள்ளைகளும் ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும் தான் கடவுளுடைய திட்டம். ஆனா ஐஸ்வர்யம் ஒன்றும் ஆளக்கூடாது. ஐஸ்வர்யத்துக்கு நீ கணத்தை கொடுத்து கடவுளை விட்டுறக்கூடாது. பண ஆசை இருக்கக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்லுது. பணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. You should not have lust after money or desire after money. This is what Bible teaches us. But you should have what? Money. Because Bible itself says, the book of Ecclesiastes, money answers everything. பிரசங்கி புஸ்தகத்தில் வசனம் என்ன சொல்லுது? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். எது? கர்த்தருடைய வேதம் தான் சொல்லுது. பிரசங்கி புஸ்தகத்தில் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். கர்த்தர் வந்து ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் அவர் தான் கொடுக்குறார். தாவீதுக்கு கொடுத்தாரே. இன்னும் நீங்கள் பாருங்கள், பணம் எப்படி வருது ஒரு மெத்தடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, முதல் கர்த்தர் ஸ்பிரிச்சுவலாக ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் ஃபஸ்ட்டு. கர்த்தர் எடுத்தோடனே உனக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறது இல்லை. ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார். ஸ்பிரிச்சுவலாக ஒரு பிளஸிங். ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆஸ்வதிக்கிறோம். இதுதான் எபேசியருக்கு என்னமோ 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கணும். Praise be to God the Father of our Lord Jesus Christ, who had blessed us with all spiritual blessing in heavenly realm in Christ Jesus. உன்னதங்களில் சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும், என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்படுது. என்ன முதல் ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வதித்து விடுகிறார் கர்த்தர். அந்த ஆசீர்வாதம் ஒருத்தன் மேலே இருக்கும்போது அது அப்படியே மெட்டீரியலாக மாறுது, மெட்டீரியல் பிளஸ்ஸிங்காக மாறுது. அதனால தான் பைபிளில் சொல்லுது, நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். முதல் ஆசீர்வாதம் தங்கும். இது எங்க? நீதிமொழிகள் 10:6 சொல்லுது, நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அதே 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் மேல இருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லு. அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் வருது, அது நெக்ஸ்ட் வந்து ஐஸ்வர்யமா மாறுது. இதுதான் வந்து மெத்தட். எடுத்தோடனே கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறேன்னு சொல்ல. நம்முடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் மேலே இருக்குது. உன்னதங்களில் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் கிறிஸ்து இயேசுக்குள்ளாகன்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 17ஆம் வசனம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உனக்கு எனக்கும் வர வேண்டிய எல்லா குட்னஸும், ஆல் குட் அண்ட் பர்ஃபெக்ட் திங்ஸ் ஆர் தே ஆர் மேட் இன் ஹெவன் and coming down from Father of lights, Bible says, with whom there is no variance. அவரிடத்துல ஒரு வேற்றுமையின் உருவம் இல்லை. அவங்கள ஆசீர்வதிச்சாரா, உன்னை ஆசீர்வதிப்பார். சீக்கிரத்தில் நடக்கும். கர்த்தர் அவங்கள உயர்த்தினாரா, உன்னை உயர்த்துவார். எல்லாம் உனக்கு வேண்டிய என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் வந்து கர்த்தர் வந்து மேலே வச்சிருக்காரு. ஒரு நல்ல மாப்பிள்ளை கேட்டுங்கிறீங்க, அதுவும் இருக்கிறார், மேலேருந்து வருவார். குழந்தை வேணுமா, கர்த்தர் கட்டாயம் அனுப்புவார். இல்லை எனக்கு வீடு வேணும், கர்த்தர் அனுப்புவார். நல்ல வேலை வேணும், நல்ல எனக்கு பாக்கியம் வேணும், நீ என்னென்ன எதிர்பார்க்குறியோ எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கே இருக்குது. முதன்மையாக ஸ்பிரிச்சுவலாக பிளஸ் பண்ணுறார் கர்த்தர். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதுதான் வந்து நெக்ஸ்ட் அது மெட்டீரியலாக மாறி உருவம் எடுத்து அது வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஏன்? ஆபிரகாமை கர்த்தர் 12ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னார். ஆதியாகமம் 12. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பட்சமே he was
வெரி ரிச்னு படிச்சமே. அவன் என்னங்க தமிழ்ல என்ன சொல்லுது, அது அவன் சீமானா இருந்தான். சீமானா கர்த்தர் வச்சான். சரி, ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யத்தை நம்ம அப்படியே பார்க்கலாங்க. ஆதியாகமம் 24 அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாம் வயது சென்று ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். எத்தனை காரியத்தில் ஆசீர்வதித்து வந்தார்? சகல காரியங்களிலும். நீங்க பாருங்க, 22 அதிகாரம் வரைக்கும் அவனுக்கு, 21 அதிகாரம் வரைக்கும் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. 21 அதிகாரத்தில். ஆனா 24 அதிகாரத்தில் வந்து எல்லாத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லப்படுது. இதுதாங்க நம்முடைய முடிவு கூட. கொஞ்ச நாள் ஒரு ஏதோ ஒன்று கிடைக்கலன்னு நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் கடைசி எல்லாத்தையும் கொடுத்து தான் உன்னை என்னையும் அவர் நம்ம இடத்துல ஏற்றுக்கொள்வார். நீ ஜெபம் பண்ணது ஒன்றும் வீணா போகாது. ஆபிரகாம் ஜெபித்தது வீணா போச்சா? எங்க பாரு 24 அதிகாரம் 1 வசனம், ஆதியாகமம் புத்தகம் மீண்டும் தமிழ்ல பார்க்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். ரொம்ப வயசாயிடுச்சு. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். தமிழ்ல சகல காரியம், இங்கிலீஷ்ல வந்து எல்லாம், ஆல் திங்ஸ் இருக்குது. He blessed him in all things. எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். சகல காரியங்களும் ஆசீர்வதித்தார். ஒரு குறைன்றது இல்லை ஆபிரகாமுக்கு. குறையே இல்லாம மாற்றிட்டார். அவன் வாழ்க்கையில துவக்கத்துல குறை இருந்துச்சுங்க, ஆனா முடிவுல சம்பூர்ணம், குறையே இல்லை. இங்கிலீஷ பாருங்க. Now Abraham was old. Well advanced in age. And the Lord had blessed. Abraham. In all things. In how many things, man? In all things. In all things. He was well advanced in age, but God has blessed Abraham in all things. In everything. எல்லாத்துக்கும் ஒரு குறை இல்லை ஆபிரகாம். ஏங்க, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் பெண்ணு பார்க்க போறான். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்க எலியாசர் போகிறார். அவன் போகும்போது பெண்ணு வீட்டில் என்ன பேசுகிறான்னு சொன்னால், எங்கள் எஜமானி எவ்வளோ பெரிய பணக்காரன்றதை அங்கே சொல்கிறான் பாருங்க. அப்போது எங்கள் எஜமானி இவ்வளோ பெரிய பக்தர்னு கூட சொல்ல, அவ்வளோ பெரிய பணக்காராக இருக்கிறாருன்னு சொல்கிறான். கர்த்தர் அவரை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கார் பாருங்க. கமான், புக் ஆஃப் ஜெனிசிஸ், சேம் 24th chapter, verse 34 and 35. அப்பொழுது அவன் நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் பெண்ணு கேட்க வந்து இருக்கிறார். என் எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாரு ஆசீர்வாதம். எங்க எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி? அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என்ன அப்படியே லிஸ்ட் போறான் பாருங்க. இவ்வளோ பெரிய பணக்காரா இருக்கிறார். நீ பொண்ணு கொடுக்குறியா இல்லையான்னு கேட்கறான். எல்லாம் ஓடி வராங்க, நான் கொடுக்குறேன், நீ கொடுக்குறேன். ஆமா, இங்கிலீஷை பாருங்க. So he said, I am Abraham's servant. This is Abraham's servant, Eliezer's statement. What does he say? What did he say? I am Abraham's servant. I am Abraham's servant. The Lord had blessed my master. The Lord had blessed my master. First of all, he talks about the blessing. தமிழ்ல கூட பார்த்தோம். கர்த்தரை எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குது பாருங்க. The Lord has blessed my master greatly. The Lord has blessed my master Abraham greatly. And he has become great. And he has become great. And he has given him flocks and herds. And God has given him flocks and herds. Silver and gold. Male and female servants. And camels and donkeys. He is lacking nothing. எஜமான கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால தாங்க முதல் ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இன்னொரு ஆபிரகாமுடைய பையன், அவனுடைய பிளஸிங்கை நீங்க பாருங்க. சேம் புக் ஆஃப் ஜெனிசிஸ், இதே ஆதியாகமம் புத்தகம் 26 அதிகாரம். முதல் ஆசீர்வாதம், அது பின்னாடி தான் ஐஸ்வர்யம்னு சொன்னேன். அதே இங்கே கூட அதே ஸ்டோரி தான் வருது. 26 அதிகாரம் 12-13 வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், முதல் ஆசீர்வாதம்
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். 100 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதம் வச்சான். 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி, பாருங்க, ஆசீர்வாதம் இப்பதான் 13ஆம் வசனம் சொல்லுது, அவன் இப்ப ஐஸ்வர்யவானாக மாறினான். கர்த்தர் ஆசீர்வாதம் ஒரு பிள்ளை மேல இருந்தா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எந்த குடும்பத்து மேல இருக்குதோ ஐஸ்வர்யம் தானா வரும். ஆமென். அதுல டவுட்டே இல்லை. ஆமென். ஐஸ்வர்யம் வந்தே தீரும். கர்த்தர் தான் பிள்ளைங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஐஸ்வர்யம் உன்ன ஆளக்கூடாது. எதற்காக கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார்? நீங்க முடிஞ்சா நான் பேசுறேங்க, இல்லாவிட்டா அடுத்த வாரம் தான் நான் பேசுறேங்க. ஐஸ்வர்யத்தை கர்த்தர் எதுக்காக தரார் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இவர் அப்படி நடக்கல, இந்த ஐஸ்வர்யவான். இங்கிலீஷை பாருங்க, கமா. Then Isaac sowed in that land. Now we are talking about Isaac, who was the son of Abraham. Isaac sowed in the land And reaped in the same year. And reaped in the same year 100-fold. How many folds? 100 folds. He reaped 100 folds. What happened? And the Lord blessed him. So what is the reason for the receiving 100 folds? Bible says, and the Lord blessed him. First blessing, then 100 folds. The reason Bible gives because the Lord has blessed him. That's why he reaped 100 folds. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் பெற்றான். Very next verse. Next. The man began to prosper. Now again Bible talks about the prosperity or prosperity of Isaac. The man become prosper And continued prospering until. And continues prospering until he became very prosperous. And very prosperous. 3 times Bible talks about prosperity. அவன் வந்து வர 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 அவன் பெரியாளானா, அவன் ஐஸ்வர்யவானானா அப்படின்னு சொல்லப்பட்டு. நெக்ஸ்ட் நீங்க வசனம் எல்லாம் படிச்சீங்கன்னாக்கா, அந்த ஊர் ஜனமே போறாமப்படுறான், அந்த ராஜா போறாமப்படுறாங்க. அபிமெலேக்கு, நீ எங்களை விட்டு போய் எங்களை காட்டு, நீ பெரியவனாட்ட, யூ பிகம் வெரி கிரேட், ப்ளீஸ் லீவ் திஸ் கண்ட்ரி, நீ தயவுசெய்து போயிடுன்னு சொன்னான். அப்ப ராஜாங்க போராமப்படுற அளவுக்கு கர்த்தர் தான் பிள்ளை ஈசாக்கை உயர்த்தினான். அதே ஈசாக்குடைய தேவனை தான் நீயும் நானும் வணங்குறோம். ஆபிரகாம் எந்த தேவனை கும்பிட்டாரோ அதே தேவனை தான் வணங்குறோம். எந்த தேவன் 19 லட்சம் கோடி சபை கட்டுறதுக்காக, ஆலயம் கட்டுவதற்காக தாவீதை எடுத்து உபயோகப்படுத்தினாரோ அதே தாவீதுடைய தேவனை தான் நீ நானும் கும்பிடுகிறோம். அதனால நீங்க என்ன பாருங்க, எசேக்கியா ராஜாவை பற்றி பாருங்க, ஐஸ்வர்யவானா இருந்தான், அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினான், செல்வ செழிப்பா இருந்தான். அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா, இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போறதுக்கு அவன் பணம் காரணம் இல்லை. அவரே அவங்க வீட்டு எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிற அந்த பிச்சைக்காரன் கூட அவன் தர்மம் செய்யல. அதான் தர்மம் செய்யறவங்களாம் போறாங்க, நான் அப்படி ஒன்றும் பேசல, கேட்டாங்களா? பின்னாடி அந்த ஸ்டோரியில பார்த்தாக்கா அவன் மனம் திரும்பல அப்படின்னு வரும். அதுக்குதான் கெஞ்சுறார் ஆபிரகாமே, தயவுசெய்து லாசரை எங்க வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு கேட்கிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க சமயத்தில் பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிறான். கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க, இது எதுக்கு நான் பேசுறேன்னாக்கா, வெறும் பணக்காரன் இருந்தாக்கா நரகத்துக்கு தான் போவாங்க. இன்னொன்று அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைங்க எவ்வளோ பெரிய பெரிய ஐஸ்வர்யவாங்க. நீங்க பாருங்க, யாக்கோபோடு நிறுத்திட்டேன், ஜோசப் பைபிள் சொல்லுது எகிப்துடைய பணமே அவங்ககிட்ட தான் இருந்துச்சான். அவ்வளோ பெரிய கர்த்தர் யோசேப்பை அவ்வளோ பெரிய ஆளாக உயர்த்தினார். ஏன்? டேனியல் பெரிய மினிஸ்டர், ஏழப்பட்டுவரா. கர்த்தர் தானியேலை பற்றி சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் சொல்றார். அதனால உன்னை எண்ணி ஐஸ்வர்யம் ஒரு காலம் கடவுளையும் உன்னை எண்ணியும் பிரிக்க முடியாது. அதான் தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? மரணமே பிரிக்காது அப்படின்னு போது ஐஸ்வர்யம் எங்க பிரிக்க போகுது? கொஞ்சம் பேர் அவ்விசுவாசிங்க, அவ்விசுவாசமா இருப்பாங்க. ரொம்ப பணம் வந்துச்சுன்னா, பிரதர் நம்ம கடவுளை விட்டு பிரிஞ்சுடுவோம் பிரதர், அதனால தான் தருது. நீ இரு சிஸ்டர், அப்படியே தரித்திரத்திலே இருக்கு, தரித்திரம் பூச்சில் வேலை. கொஞ்சம் பேர் அப்படிதான் ஐஸ்வர்யத்தை விரும்ப மாட்டாங்க. பைபிள் என்ன சொல்றது? 107ஆம் சங்கீதத்தில் அவன் ஐஸ்வர்யத்தை விரும்பவில்லை, அது அவனுக்கு வராதுன்னு சொல்லப்பட்டு. அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். எனக்கு என்ன, அதனால நான் நினைக்கிறேன் 109ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், இல்லைங்களா? அது ஒன்று பார்த்துடலாங்களா? சரி. ஏன்னா சங்கீதம் கரெக்ட் 109:17.
சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். இங்கிலீஷ் படிங்க. As he loved cursing, so let it come to him. As he did not delight in blessing, so let it be far from him. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும்னு சொல்றான். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பல. அது அவனை தூரமா அவனை விட்டு விலகி போயிடும். அவன் சாபத்தை விரும்பினா அது வரும். அதனால கர்த்தர் சித்தமானால் நெக்ஸ்ட் வீக் மெசேஜ் நீங்கள் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் எதுக்கு தந்திருக்கார், மெய்யா ஐஸ்வர்யம்னா கிறிஸ்தவர்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களை உயர்த்துகிற ஒரு செய்தியாக இருக்கும். அடுத்த வாரம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இப்போது நம்ம இந்த ஸ்டோரிக்கு போயிடலாம், ஏன்னா ஸ்டோரியை நிறுத்திட்டு நம்ம வர முடியாது. சரி, பாதாளத்திலிருந்து வேதனைப்படுகிற போது அவன் கண்களை எடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமை, நீ எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இதோ இந்த அக்கினி ஜுவாலை வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். 24ஆம் வசனம். இப்போ 25ஆம் வசனம் பாருங்க. அதற்கு ஆபிரகாம் மகனே நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஏம்பா, நீ பூமியில் இருக்கும்போது நல்லா தானே இருந்த, இப்போ நீ கஷ்டப்படுற. அவன் கஷ்டப்பட்டான், அவன் இப்போ நல்லா இருக்கிறான். நீ நல்லா இருந்ததை நினச்சி இப்போ கொஞ்சம் தேத்திக்கோ அப்படின்னு முழப்பலா ஆபிரகாம் பதில் சொல்கிறார். எனக்கு அன்பார்ல சற்று நீங்கள் கவனிங்க. ஏன்னா இவன் பணக்காரனாக இருந்தனால அங்கே நரகத்துக்கு போனான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆபிரகாம் பெரிய பணக்காரன், அவர் இருக்கிறாரு, அவர் தானே பேசுகிறாரு. இவனுடைய சங்கதி பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் ஒரு காலம் சொல்கிறேன், தண்ணி கேட்குறாம ஒரு 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 சொட்டு தண்ணீர் லாசரு அனுப்புங்க. அவன் ரொம்ப கூட வேணாம், அவன் விரலை ஜஸ்ட் டிப் பண்ணிட்டோம், தண்ணியில் தோய்த்து ஒரே ஒரு ட்ராப் தண்ணீர், ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் என் நாவை குளிர் பண்ணும்படி எனக்கு கொஞ்சம் தண்ணி தான் வேணும், அதுக்கு அனுப்புங்க சார். ஆனால் அவர் அனுப்புறதில்லை. அதுக்காக இவ்வளோ கதையை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நம்ம அனுப்ப முடியாது, ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் பார்த்து பேசுகிற அளவுக்கு இருக்குது வசதி. ஆனால் நாங்கள் இந்த பக்கத்துலேருந்து அங்கே வர முடியாது, அங்கே இருக்கிறவங்க இங்கே வர முடியாது. ஒரு பெரிய கல்ஃப் இருக்குது, ஒரு பெரிய குழி இருக்குது, ஒரு பிளவு இருக்குது, அது நான் தாண்டி வர முடியாதுன்னு சொல்கிறார். வசனம் பாருங்க 26. அதுவும் அல்லாமல் ஆபிரகாம் சொல்கிறார், அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும், இவ்விடத்திலிருந்து அதாவது பரதேசிலிருந்து உங்களிடம்னாக்கா நீ நிற்கிற நரகத்திற்கு உங்களிடத்துக்கு கடந்து போகவும், அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும், நரகத்திலிருந்து எங்களிடத்திற்கு பரதேசுக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். இங்கிலீஷ் பார்க்கலாம். And beside all this, between us and you, there is a great gulf fixed. So that those who want to pass from here to you, cannot, nor can those from there pass to us. There is a gulf, there is a chasm is fixed. Gulf is fixed in between us. We cannot cross over from this place to that place, or anyone wants to come from that place to here. முடியாது என்ன சொல்ல, ஒரு காலம் முடியாது. எனக்கு அன்பால இதை யோசிச்சு பாருங்க. அவனுடைய ஜெபம் நிராகரிக்கப்பட்டது. அதுவும் யாருக்கிட்ட, கடவுள்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணல, பரிசுத்தவான்கிற இடத்துல. எனக்கு அன்பால பரிசுத்தவான சொந்த அப்பா தான். ஒரு பக்கத்தில் பார்த்தாங்க, அவனும் ஒரு யூதன் இல்லைங்க, ஆபிரகாமுடைய மகன் ஜெபத்தை கூட ஆபிரகாம் கேட்கல. இன்றைக்கி ரொம்ப பேர் ஆபிரகாமை பார்த்து ஜெபம் பண்ணுறாங்க, இல்லை பரிசுத்தவான்கள் இடத்துல ஜெபம் பண்ணுறாங்க.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளன்னு எவ்வளவு ஜெபம் கேட்கப்படும் தெரியல. ஆனால் இங்கே சொந்த மகனுடைய ஜெபத்தை ஆபிரகாம் தள்ளிட்டார். ஏன்னா ஜெபம் பண்ண வேண்டியது நீ போய் நரகத்தில் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ண வேண்டியது நீ பூமியில் இருக்கும்போது. ஜெபம் வந்து எப்போ உனக்கு பதில் தரணும்னாக்கா அந்த பூமியில தான். நரகத்தில் போய் நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணா கூட ஒன்றும் கேட்கப்படாது. ஒன்ஸ் போயிட்டியா நித்தியமா எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். சாத்தானோட சேர்த்து எரியணும். அவனும் எரியணும், போகிறவங்களும் எரியணும். அதனால ஜெபம்ன்றது இப்போ இன்னும் பார்த்தீங்களா, நரகம் எப்படியாப்பட்ட இடம்? ஒரு டிராப் தண்ணி கூட கிடைக்காத இடம், ஜெபம் அங்கீகரிக்கப்படாத இடம். இன்னும் சொல்றாங்க டார்மெண்டிங் பிளேஸ், சித்திரவாதம் அனுபவிக்கிற, வேதனை அனுபவிக்கிற இடம். அங்க போயிட்டு தான் அந்த ஐஸ்வர்யவான. இன்னும் தெரியுங்களா, நரகத்தில் போயிட்டா எல்லாம் மறந்துடும் நினைக்காதீங்க. எல்லா ஞாபக சக்தியும் இருக்கும். ஏன்னா இங்க அப்படிதான். அவன் என்ன பண்றாரு பாருங்க, 27ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான் அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. இவனுக்கு 5 பேர் பூமியில வந்து சகோதரர் இருக்கிறது இவனுக்கு தெரியுது. நரகத்துல எனக்கு எங்க அப்பா வீட்டுல 5 சகோதரர்கள் எனக்கு உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. யார்? லாசரு போய் சாட்சியாக எங்க அப்பா வீட்டுல சொல்லும்படிக்கு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். 2 முறை. ஒரு முறை வந்து நரகத்துக்கு வந்து எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்டான். இப்ப வந்து எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பு. 2 ஜெபமும் நிராகரிக்கப்பட்டது. இங்கிலீஷை பார்க்கலாம். Then the rich man said, who was in hell said, I beg you therefore. Say, last time I told you, he was begging, literally begging at Father Abraham. I beg you therefore, Father, that you would send him to my father's house. For I have 5 brothers. That he may testify to them. Lazarus may testify to them. Lest they also come to this place. Of torment. இவனே தீர்க்க தரிசனமா சொல்றான். எனக்கு 5 சகோதரர் உண்டு ஆபிரகாமே, எங்க அப்பா வீட்டில். தயவுசெய்து இந்த லாசரு செத்துட்டோன்னே இங்கே தான் அனுப்ப மாட்டேங்கிறீங்க தண்ணிக்கு, எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்புங்க. ஏன்னா எனக்கு 5 பிரதர் இருக்காங்க, அவங்களும் இந்த வேதனை உள்ள நரகத்துக்கு வரக்கூடாது. பார்த்தீங்களா நரகம் எவ்வளோ பெருசு? நான் பட்டாலும் கொஞ்சம் பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த நோவு என் விரோதிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ கொடூரமானது அந்த நோவு இருக்கு. அதனால என் விரோதி கூட வரக்கூடாது. அதனால இவன் சொல்றான் என் சகோதரங்க வரக்கூடாது. ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமையில லாசரு போய் எங்க வீட்டில் போய் சொல்லாவிட்டா அவங்களும் 4 பேரும் 5 பேரும் வந்து இங்க சேர்ந்துருவாங்க. சூழ்நிலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவங்களும் வந்துருவாங்க. ஏன்னா என்ன மாதிரி தான் அவங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. கேட்பார் மேய்ப்பார் இல்லாம, பணத்தை என்ஜாய் பண்ணி கொண்டு, கடவுளுக்கு கீழ்ப்படியாம, ஒரு தரித்திரருக்கும் எதுவும் கொடுக்காம, கடவுளை நம்பாம நான் வாழ்ந்தது போல அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆகினால ஆபிரகாமே தயவு செய்து ஒரு மிஷனரியாக நீ லாசருவை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க கேட்கிறார். அந்த ஜெபமும் நிராகரிக்கப்பட்டது. அவனுக்கு he remembers even his 5 brothers who are in the earth in his father's house. அவங்க அப்பா வீட்டில் 5 பேர் இருக்கிறது ஞாபகம் இருக்குது, நல்லா தெரியுது. அப்ப எல்லா ஞாபக சக்தியோடு தான் கர்த்தர் நரகத்தில் போடுவார். he was full of conscious. எல்லாம் சுய புத்தி நல்லா இருக்குது. வேதனை படுறது தெரிந்து என் சகோதரங்க இங்கே வந்து மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்றான். எனக்கு அன்பானவர்களே, சரி இந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணார் பாருங்க. ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அப்பா 5 சகோதரர் பூமியில இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க உங்க அப்பா வீட்டுல, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அவர்களுக்கு மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் உன் பிரதர்ஸ்ங்க செவி கொடுக்கட்டும் என்றான். இங்கிலீஷ பாருங்க. Abraham said to them, they have Moses and the prophets, let them hear them. Let them hear them.
I mean, they have Moses, they have prophets. Literally to say, they have Old Testament. Because Old Testament composed of Mosaic books and prophetical books. தீர்க்க தரிசனிகளும் மோசேயும் என்னங்க பழைய ஏற்பாட்டை பற்றி இயேசுநாதர் சொல்கிறார். அந்த ஸ்டோரியில் சொல்லும்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, ஏன்பா மோசேஸ் இருக்கிறாரு, தீர்க்கதரிசிங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு செவி கொடுக்கட்டும் மொதல். அப்போது இவன் ஏன் நரகத்துக்கு வந்தான் தெரியுதா? அவன் பணத்தினால வரல, பணம் நிறைய வச்சிருந்தால அவன் நரகத்துக்கு வரல. அவன் நல்ல லக்ஸூரியாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாழ்ந்ததுனால வரல. மோசேயுடைய பிரமாணங்களையும் இன்னும் தீர்க்கதரிசிக்குடைய எல்லா கட்டளைகளையும் இவன் ஒன்று கை கொள்ளவில்லை. பைபிளே படிக்கல, பைபிள் இருந்துச்சு தூசி தட்டி வச்சுனுங்கிறான். தவிர இவன் பைபிள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டல, வேதத்தை நேசிக்கவில்லை. இவருக்கு வேதத்தின் கடவுளை வேணாம், யாரை வேணாம், பணம் மாத்திரம் வேணும். இப்படி வாழ்ந்ததுனால தான் அவன் அழிந்து போனான், நரகத்துக்கு போனான். ஏன்னா இந்த ஸ்டோரி எண்ணில் தான் நமக்கு புரியுது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார். உங்கள் சகோதரன் கூட இங்கே தான் வருவாங்க, டவுட்டே இல்லை. ஏன்னா மோசஸ் இருக்கிறாரு, அவங்க வந்து தீர்க்கதரிசி, அந்த அவளுக்கு கீழ்ப்படிட்டோம், பைபிள் கீழ்ப்படிட்டோம், கர்த்தரை நம்பிட்டோம், மனமாற்றம் அடையட்டும். அப்போ அவங்க கட்டாயம் ரட்சிக்கப்படுவாங்க. இல்லாவிட்டால் இங்கே தான் வருவாங்க. நான் லாசருவை அனுப்ப முடியாது. இன்னொரு ரிக்வெஸ்ட் பண்ணுறான், இல்லை மரித்தோர்லேருந்து ஒருத்தர் யாருன்னா போனாங்கன்னா நம்புவாங்க அப்படின்னு கேட்குறான் பாரு. அதற்கு அவன் 30ஆம் வசனம், அதற்கு அவன் அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, அப்படியல்ல எப்படின்னா நைஸ் பண்ணி அனுப்பலான்னு பார்க்கறான். அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். ஒருத்தர் செத்துட்டு உயிராகி போனாங்க, அவங்க மனம் திரும்புவதை பற்றி பேசுறான். அப்ப இவன் ஏன் அங்க வந்தானாக்கா மனம் திரும்பாமல் வந்தான். இவன் நினைக்கிறான் அட்லீஸ்ட் லாசரு போனா என் சகோதரங்க மனம் மாறிடுவாங்க. ஸோ மெயின் வந்து ரிப்பன்டன்ஸ்ல தான் இருக்குது, மனம் திரும்புதலில் தான் இருக்குது. தவிர நீ வச்சுருக்கிற பணத்தினால எதுவும் இல்லை. இவன் பணம் வச்சிருந்தால லக்ஸூரியா வாழ்ந்ததுனால அவன் நரகத்துக்கு வந்தான்னு சொல்லவே இல்லை பைபிள். ஏன்னா நிறைய பணக்காரங்க அவனை காட்டிலும் எல்லாம் பரலோகத்தில் இருக்காங்க. இவனு வாயிலே தெரியுது சொல்றான், ஒருத்தர் செத்துட்டுவன் உயிரா திரும்ப எழும்பி அவன் போனான்னாக்கா கட்டாயம் மனம் மாறுவாங்க, மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஐயா ஏன் நரகத்துக்கு வந்தாரு? மனமாற்றம் அடையவில்லை. இங்கிலீஷை பாருமா, 30th verse in English. And he said, so rich man somehow is enticing Abraham to send Lazarus to his home. What did he say? என்ன சொல்றான் பாருங்க, once again படிமா once again. And he said, no, Father Abraham, but if one goes to them from the dead, they will repent. So if someone goes from the dead to the earth, even to my father's house, they will repent. மரித்தோல் வந்து ஒருத்தர் போனாக்கா, ஏங்க இந்த ஜெபத்துக்கு கூட கர்த்தர் வந்து பதில் கொடுத்தார். யார் மூலமா? தான் குமாரன் மூலமா. மரித்தோல் அவர் உயிரோடு எழுந்து அவர் காட்சியளித்தார். மரித்தேன் ஆகிலும் சதா காலம் உயிரோடு இருக்கேன்னு சொன்னார். எத்தனை பேர் நம்பினாங்க? ஏன் யூதருங்க நம்பினாங்களா? அவங்க யூதர்களுடைய இதுன்னா they have stolen his body from the graveyard. They didn't believe in Jesus' resurrection. They didn't believe in Jesus. What did Jews say then? Bible says they have stolen his body. ஏங்க மரித்தோல்ந்து ஒருத்தன் உயிரோட போனான், இயேசுவே உயிரோட போனார். ஆனால் யூதர்கள் நம்பலையே. யூதர்கள் சொன்னாங்க யாரும் அவனுடைய சரீரத்தை இதில் கல்ட்டர்லேருந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் பேச்சு இருக்குதுன்னு சொல்லப்பட்டது. அதனால பழைய வேதத்துக்கு செவி கொடுக்காதவன் உயிரோட ஒருத்தன் எழுந்து போனா கூட நம்ப மாட்டான்னு சொல்லிட்டார். அவங்க பைபிளை கேட்கட்டும், மோசஸோ இன்னும் தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்திருக்க பைபிளுக்கு செவி கொடுக்கட்டும். பாருங்க 31ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். மரித்தோழ்ந்து ஒருத்தன் உயிரோடு எழுந்து போனாங்கன்னா பைபிளே மதிக்கல, பைபிளே நம்புறது இல்லைனாக்கா ஒருத்தன் மரித்தோழ்ந்து உயிரோடு எழுந்து போனா நம்ப மாட்டான். அப்படி இந்த ஸ்டோரியை வந்து இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் இப்படி சொன்னார்னு சொல்லி முடிக்கிறார். 31st verse in English. But Abraham said to him, if they do not hear Moses and the prophets, if they did not hear Moses and prophet, that means if they do not hear the Old Testament things,
neither will they be persuaded, or neither will be they persuaded, though one rise from the dead. though one raised from the dead. ஆமாங்க, மரித்தொழுந்து ஒருத்தன் உயிரோடு எழுந்து போனா கூட நம்ப மாட்டான். பைபிளை நம்பாதவன் நம்ப மாட்டான். அதனால எனக்கு அன்பாந்தல, இந்த உலகத்துல நீயும் நானும் கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் அனுபவிக்க வேண்டும். எல்லாவற்றையும் முக்கியமா உனக்கும் எனக்கும் ரட்சிப்பு எப்படி தெரியுங்களா? நீயும் நானும் ரட்சிப்புனா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவனுக்கு தான் ரட்சிப்பு உண்டு. பைபிள் அதான் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில கொடுத்து இவ்வளவாய் அவர் மேல் அன்பு கூர்ந்தார். அவர் மேல இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அவளுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவங்களுக்கு அழிவு இல்லை என்று வேதம் சொல்லுது. அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எனக்கு என்ன, இது இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி பேசின ஸ்டோரி. அங்கே மனம் திரும்புதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மனமாற்றம்னா என்ன? நீ ஏதோ ஒரு வழியில போய் கொண்டிருக்க, அந்த வழியை விட்டுட்டு நான் கர்த்தர் பக்கமா திரும்புறேன்னு நீ திரும்புற பாரு, அதுதான் மனமாற்றம். என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, எப்படி வந்துச்சு, நான் யாரும் நம்பியிருந்தேன், இது மேல நான் கர்த்தரை நம்புறேன், இயேசுவை நம்புறேன்னு சொன்னியா, அதுதான் மனமாற்றம். அது ஒன்றும் பெருசு இல்லை. எனக்கு என்ன, நேரம் சமீபமா இருக்குது, காலம் சமீபமா இருக்குது, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அதனால நீ மனம் திரும்ப வேண்டியது இப்பொழுது, நாளைக்கல்ல. நாளுடைய நாளைன்றது உன் கையில் இல்லை, அது தேவனுடைய கையில் இருக்குது. இன்னைக்கு மனமாற்றாடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லை கடைசியில் நரகத்தில் போய் வெந்து கொண்டு ஐயோ ஐயோன்னு கத்தின்னு இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அதனால மனமாற்றம் அறிய வேண்டியது இப்பொழுது. பைபிளை வசனம் சொல்லுதே, உன்னை ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படி பிதாவாகிய தேவன் தான் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பாமல் அவர் மூலமாய் நீங்கள் ரட்சிக்கப்படவே இரட்சகராய் அவரை அனுப்பினார். God did not send his only son into this world to condemn the world, rather you might be saved through him. This is what Bible says, Gospel book of John 3rd chapter verse 17. யோவான் 3:17 சொல்லுகிறது, தான் குமாரனை இரட்சகரை அனுப்பினார். கர்த்தர் அவர் மூலமா நீ நான் ரட்சிக்கப்படணும். உன்னை நியாயம் தீர்க்க நியாயாதிபதியா அவர் அனுப்பல, உன்னை ஜட்ஜ் பண்ற ஒரு ஜட்ஜாக அனுப்பவில்லை, உன்னை பனிஷ் பண்ணுகிற ஒரு போலீஸ்கார அனுப்பவில்லை. அதற்கு பதிலாய் கர்த்தர் தன் குமாரனை இரட்சகர் அனுப்பினார். அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது சொன்னது, இன்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், போலீஸ்கார் பிறந்திருக்கான்னு சொல்ல, சூப்பரண்டா போலீஸ் பிறந்திருக்கார், ஒரு ஜட்ஜி பிறந்திருக்கான்னு சொல்ல, இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக உனக்காகவே தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு இரட்சகர். பாழும் வேதனைப்படும் வேதனை உள்ள இடமாகிய இருள் நிறைந்த புறம்பான இடமாகிய அந்த நரகத்துக்கு நீ நானும் செல்லக்கூடாது என்று தான் பிதாவாகிய தேவன் தான் குமாரனை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவளுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவளுக்கு அழிவே இல்லை, நரகத்துக்கு ஒரு காலம் செல்ல மாட்டார்கள். உங்களுடைய திரளான பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அடுத்த வாரத்தில் இன்னும் இதுல இருந்து ஆழமான சத்தியங்களை நான் பேச போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ரெவரண்ட் டி மாறன் ஐயா அவர்கள் வந்து நம்ம ஜெபத்தில் நடத்துவார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, உங்கள் குமாரனாகிய இயேசுவின் சார்பில் நாமத்திலும் சமூகத்தில் வருகிற ராஜா, இந்த ஆராதனை கத்தா நம்முடைய தேவதாசர் மூலியமா நீர் பேசின இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அன்றுவரே கத்தாவே, மரித்த கத்தாவே, அந்த தரித்திரன் கத்தாவே ஆபிரகாமுடைய மடியில கத்த விழுந்தது போல் ராஜா. ஆம் தேவனே கத்த, அங்கே ஆபிரகாமுடைய மடியில் நாங்கள் விழு அன்றுவரே போகத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஊரில் நாளெல்லாம் கத்தாவே அன்றுவரே அந்த ஐஸ்வரன் சொன்னது போல அப்போ அன்றுவரே கத்தாவ அன்றுவரே தேவரே கத்தாவை உங்களுடைய மகிமை கத்தா எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஐஸ்வரன் சொன்னது போல என் பூமியில் எங்கள் சகோதரர்கள் உண்டு, அவங்க யாராவது அனுப்பும் என்ற வார்த்தைக்காக ஆண்டவரே கத்தாவை இந்த நாள் மோசையோட நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமங்கள் உண்டு என்ற வார்த்தைக்காக ஆண்டவரே தினந்தோறும் நம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கவும் அதை தியானிக்கவும் உண்மை சார்ந்து வாழ்வோம். உமக்கு பிரியமான காரியங்கள் நாங்கள் செய்து கத்தாவே உன் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறோம். காலம் பொல்லாது இருக்கிறபடியாலே ஆண்டவரே இந்த காலம் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கத்த உதவி செய்ய நான் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரே கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி. உலகம் கத்த நியாய கத்தாவே ஆக்கினிக்கு தீர்க்க கூடாதபடிக்கு உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமம் கத்தாவே அவர் மூலியமா உலகம் ரட்சிக்கப்படும்படியாக நீர் குமாரனை தந்ததுக்காக உமக்கு நன்றி. அவருடைய ரத்தத்தால் சகல பாவங்கள் நீக்கி எங்களை சுத்திகரித்ததுக்காக நன்றி. இது கர்த்தராக இயேசு கிறிஸ்து கத்த தாவீதின் ஊரில் எங்களுக்காக நீ பிறந்ததுக்காக நன்றி. எங்க ரட்சகராக கத்தாவே ரட்சிக்கும்படியா நீ வந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையினால ஒவ்வொரு கத்தாவை தொடுங்க. இந்த வார்த்தை ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளை கத்தாவே தேவ செய்தி கொடுத்த தாசரை இன்னும் நீ வல்லமே நீ பயன்படுத்துங்க. அநேக தேசங்களை நீ பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் மையப்படுத்தும். துதி கன மகிமெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தலை தாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய அன்பின் சந்தோஷம் சமாதானமும் இந்த நாளில் தேவ செய்தி கொடுத்த தாசர் குடும்பத்தோடும் சபையார் அனைவரோடும் யூடியூப்ல பார்க்குற ஒவ்வொருவரோடும் தேவனுடைய பிரசன்னம் சமாதானம் கிருபை இன்றென்றும் பெருகுவதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல மறுவாதே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாராக. ஆமீன்.